காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் காமாட்சியம்மன் கோவில் மேற்கு ராஜகோபுரத்திற்கு அருகில் ஜவஹர்லால் தெருவில் அமைந்துள்ள மகாளேஸ்வரர் கோவில் ராகுகேது பரிகார தலமாக திகழ்கிறது. ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் ராகு கேது ஆகிய 2 நிழல் கிரகங்களுக்கு இடையில் மற்ற 7 கிரகங்களும் சிக்கிக் கொண்டிருக்கும் நிலையே காலசர்ப்ப தோஷமாக கருதப்படுகிறது. இந்த கிரக அமைப்பு இருக்கும் வேளையில் பிறந்தோருக்கு நல்ல கிரகங்களின் சுப பலன்கள் தடைப்பட்டு தீய பலன்களே ஏற்படும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. திருமணத்தில் தாமதம், தடைகள், தொழில் வியாபாரத்தில் நிலையற்ற தன்மை, நிதி பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள், உறவினர்களிடம் பிரச்சனை, மன அழுத்தம் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் என கூறப்படுகிறது. இந்த தோஷத்தில் விடுபட எளிய வழிமுறைகளும் கூறப்பட்டுள்ளன. காலசர்ப்ப தோஷ நிவர்த்திக்கு ராகுகேது மந்திரங்களை உச்சரிப்பது, விநாயகர் மற்றும் நாக வழிபாடுகள் செய்வது, சிவலிங்கத்தின் மீது நாக சிலையை பிரதிஷ்டை செய்வது மற்றும் காலசர்ப்ப தோஷ நிவாரண பூஜை செய்வது போன்றவையே அந்த வழிமுறைகளாகும். காலசர்ப்ப தோஷ பரிகார தலமாக காஞ்சிபுரத்தில் உள்ள மாகாளேஸ்வரர் கோவில் விளங்குகிறது. இந்த கோவிலின் தலபுராணம் குறித்தும் காலசர்ப்ப தோஷம் நீங்கும் விதம் குறித்தும் தற்போது பார்க்கலாம். மாகாளன் என்கிற பாம்பரசன் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்ற தலம் இது. காஞ்சிபுரத்தில் ராகுகேது மனித உருவத்தில் இத்தலத்தில் ஈசனை வழிபட்டதாக ஐதீகம் உள்ளது. இதன் காரணமாக இந்த கோவில் மிக சிறந்த ராகுகேது பரிகார தலமாக விளங்குகிறது. பக்தர்களின் குறைகளை நீக்கியருள 9 கிரகங்களும் தனித்தனி சந்நிதிகளில் தம்பதி சமேதராக அருள் பாலிக்கின்றனர். ராகுவும் கேதுவும் தனித்தனி சந்நிதிகளில் அமைந்துள்ளனர். இத்தலத்திற்கு வந்து ஈசனை வழிபடுபவர்களுக்கு காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம் மற்றும் ராகுகேதுவால் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் வேறெங்கும் இல்லாத விதமாக கருவறையின் பின் சுவற்றில் சிவபெருமான் தனது கரங்களில் ராகுவையும் கேதுவையும் ஏந்தி அருள் பாலிக்கிறார். அருகில் அமைந்துள்ள பார்வதி தேவி தனது கரத்தில் முருகப்பெருமானோடு எழுந்தருளி வருகிறார். இத்தகைய அரிய வடிவத்தை வேறெங்கும் காண இயலாது. ராகுலிங்கம் சந்நிதியில் ராகு பகவான் சிவபெருமானை வணங்கிய கோலத்திலும், கேதுலிங்க சந்நிதியில் கேது பகவான் சிவபெருமானை வணங்கிய கோலத்திலும் காட்சி தருவது மற்றும் ஒரு சிறப்பாகும். பொதுவாக ராகு கேதுக்களை உடலில் ஒரு பாதி மனிதனாகவும் மறுபாதி பாம்பாகவும் உள்ள உருவத்தை மட்டுமே தரிசிக்க முடியும். ஆனால் இருவருமே மனித முகத்துடன் அருள் பாலிப்பு தருவது இந்த மகாளேஸ்வரர் கோவிலில் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் திருமண தடை, புத்திர பாக்கிய தடை ஆகியன விலகும் என்பதும், காலசர்ப்ப தோஷங்கள் நீங்கி அனைத்து சுப பலன்களும் கிட்டும் என்பது திண்ணம்.